திருமால்பூர் அங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்ந்து சண்டை. 2 தம்பிங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 2 தம்பிங்க, அதாவது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம், ஒரு வன்மம். அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தியா கூட வரல, எந்த தொலைக்காட்சியிலையும் எந்த பேப்பர்லயும் ஒரு செய்தியா போடுறதுக்குள்ள தமிழ்நாட்டில் ஊடகத்துறையில் மனசுல ஈரம் கிடையாது. அதுல ஒரு தம்பி இறந்துட்டான். அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்களா? எந்த மீடியால வந்துச்சா? ஒருத்தர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இறந்திருக்கிறான், செய்தி போடுறது கூடமா உங்களுக்கு எல்லாம் ஈரம் இல்ல மனசுல? ஏன்னா இவனுங்க 2 பேரும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்ந்தவங்க. இதுவே மாறி அந்த சம்பவம் நடந்திருந்ததுன்னா நினைச்சு பாருங்க என்ன நடக்கும். இந்தியா முழுவதும் கொதிக்கும். இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அப்ப என்னயா, எங்க உயிர்லாம் ஒண்ணுமே இல்லையாயா? எங்க உயிருக்கு விலை இல்லையா? ஒண்ணு இல்லையாயா? என்ன அப்புறம் ஊடக தர்மம், ஊடக நியாயம்? அதுல என்னுடைய முதல் கவலை என்ன, அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதும், இங்க பிரச்சனை அங்க கலவரம் இப்படி பந்துற போதுன்னு என்னுடைய முதல் கவலை அது. நான் நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பண்ணிடாதீங்கடா, அமைதியா இருடா, பிரச்சனை வேணாம் வேணாம் வேணாம். கடந்த காலம் போன்ற இருந்ததுன்னா இந்நேரம் வேற விதமா ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபி எம்பிசின்னு இருக்கு, அதுல படிச்சு வேலைக்கு போனோம். அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம், அதுதான் நாங்க இருக்கிறோம். ஐயா இல்ல எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா 1 நிமிஷம் ஆகும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்குலாம். தினம் பிரச்சனை, தினம் கலவரம், தினம் அங்க பிரச்சனை, இங்க இருந்த. ஐயா நினைச்சு பார்த்தாரு, ஐயோ வேண்டாம். ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அமைதி நிலவை கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் வேற விதமா போ. சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி 4 மாவட்டமும் சேர்ந்ததுதான் சேலம் மாவட்டம். இப்ப 4 பிரிச்சுட்டாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்பதான் அவ்வளவு நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸ். யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன்? படிப்பு இல்ல, வேலை இல்ல, அவ்வளோ இருந்தாங்க. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட, நாங்க வர ஐயா, நீங்க எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. அந்த நம்பிக்கை ஐயா மீது வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசிட்டு போலாம், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம். என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன், அப்படியே பார்த்துனுக்கிறேன். ஒன்னுதான் சேர்த்து சொல்றேன், உன் தொகுதியில் வாங்கினீங்க ஓட்டு, 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், போவோம் வரணும், அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பார்த்துக்கலாம், 2ல் 1 பார்த்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துடுச்சா? வந்துடுச்சா? அதனால இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் இது வரணும். களத்தில் போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம், உறுதியா வெற்றி பெறுகின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான், அதுல மாறுகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சியும் என்ன? கூட்டணி ஆட்சி தான். எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு சூழல் வந்துருச்சு.
அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்றீங்களோ, எவ்வளவு அர்ப்பணிப்போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ, அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியை நாம் பெறுவோம். ஏன்னா இதுல வேற என்ன, இதுல 10 மாவட்டத்தில் பேசுற பேச்சு வேற, சேலம் மாவட்டத்தில் பேசுற பேச்சு வேற. ஏன்னா நீங்க தான் மற்ற மாவட்டத்தை எடுத்துக்காட்டு, நீங்க தான் எடுத்துக்காட்டு, யுவர் எக்ஸாம்பிள். அந்த எடுத்துக்காட்டு நீங்க அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன்.